ஹாய் வியூவர்ஸ், இந்த வார விருந்தினரை பார்க்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது அல்லவா? அவர்தான் காயத்ரி ராஜா. அவர் ஓவியர், இன்டர்நேஷனல் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட். பல நாடுகளின் ஓவியத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். பல பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். அவர் இப்போது ஜூலை 6th and 7th நிறைய விமன் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்தி இருக்கிறார். அதற்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. அவருடைய எய்ம் என்னவென்றால் பலருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதனால் அவரும் கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த கற்றுக்கொண்டதை பலருக்கும் சொல்லியும் கொடுக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போமா? யூஸ்வலாக எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்டர்நேஷ்னல் ட்ரெடிஷன் ஆர்ட் எல்லா கண்ட்ரீஸோட ஆர்ட், அதாவது அவங்களோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு இங்கே டீச் பண்ணணும்னு ஆசை. அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் போயிட்டு உங்களுக்கு டாட்டட் ஆர்ட்ன்னு இருக்கும், அவங்களோட ட்ரெடிஷன் ஆர்ட். அதே மாதிரி இந்தோனேஷியாவில் அவங்களோட இந்த இண்டியூசம், நம்மளது இங்கே மதுபானி மாதிரி இருக்கும், பட் அவங்களோடது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தாஞ்சூர் பெயிண்டிங், கேரளா மியூரல்ஸ், அந்தந்த ஸ்டேட்டோட ஒர்க் எல்லாமும் நான் பண்ணியிருக்கேன். நான் இது கோன் ஒர்க்கு. பெயிண்ட் கோனில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஷேட்ஸ் வரும்ன்றத நம்மளா அப்படியே போடுறது தான். இது நல்ல 3D எஃபெக்டில் இருக்கும் இந்த பிக்சர். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 by 1 சின்னதில் நைஃப் பெயிண்டிங்ஸ். இதுதான் இந்தோனேஷியா ஆர்ட்டோட சாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் நான் அங்கே பண்ணது. இதை அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாடல்ஸில் வச்சு தான் டீச் பண்ணுறேன். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட். நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க? அதாவது உங்களோட ஃபேவரட்டான சப்ஜெக்ட் எது? ஸ்பெஷலைசேஷன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக நான் பேலட் நைஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பேலட் நைஃப் ஒர்க் தான். ஸோ இது என்னென்னா, இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் டைரெக்டாக எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபிஸ் எடுத்துப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபிஸை வச்சு தான் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ரோஸு, அதாவது என்னோடய சோலோ ஷோக்கு ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 30 போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் லைவாக ஃபோட்டோ எடுத்ததை அப்படியே என்னோட கலர் காம்பினேஷன்ஸை வச்சு ரிப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி பேலட் நைஃப் ஒர்க்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஒர்க்ஸு, அதாவது லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதோ, போர்ட்ரேட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேலட் நைஃப் ஒர்க் எப்படி பண்ணுறீங்க? அதோட கான்செப்ட் என்ன? பேலட் நைஃப் ஒர்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்டுக்குமே நம்ம பேஸ் கொடுப்போம். ஸோ நான் ஒவ்வொரு பெயிண்டிங்கோட பேஸுக்குமே ஒரு 3 days எடுத்துப்பேன். என்னென்னா, ஒவ்வொரு நம்ம முதலே ரெடி பண்ணிடணும். இந்த ஃப்ளார் என்ன கலர், இந்த ஃப்ளார் என்ன கலர், இதுக்கு பேக்ரவுண்ட் காம்பினேஷன் என்ன எடுக்கும். ஸோ அது வர வரைக்குமே ஒரு ட்ரையாக மேலே பேஸ் கோட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது ரெட் கான்செப்ட் இருக்கிறதுனால, ரெட் அண்ட் அந்த ஆரஞ்ச் ஷேட் இருக்கிறதுனால இந்த லைட் சாக்லேட் கலர் அழகாக இருக்கும். ஸோ இந்த பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பேலட் நைஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா பெயிண்ட் தான் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நைஃப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெயிண்ட் எடுத்து அந்த நைஃப்பில் இப்படி அப்ளை பண்ணுறோமோ, ஸோ நம்மளோட கான்செப்ட், அதாவது டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 கோட்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் ஒரு கலர், அதுக்கு மேலே லிட்டில் டார்க்கர், அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டு, ஃபைனலாக ஹைலைட்டிங் ஆரஞ்ச் அண்ட் லிட்டில் மிக்சிங் வித் எல்லோ ஷேட்ஸ். ஸோ இப்படிலாம் நம்ம அந்த மேலே இதில் பார்த்தீங்கன்னா கிரே, பிங்க்கு, ஒயிட்டு. ஸோ இது அட் அ டைம் நம்ம ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஒன்று கொஞ்சம் ட்ரை ஆக ஓரளவுக்கு தான் ட்ரை ஆகும். அப்போ தான் அந்த பேக் சைடில் இருக்க அந்த இதுவும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த அந்த ரியலிஸ்டிக்காக, தட் இஸ் 3D எஃபெக்டில் தெரியும். இந்த நைஃப் ஒர்க் பண்ணும்போது நமக்கு 3D எஃபெக்ட் அப்படியே முன்னே அந்த எம்போஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு பேலட் நைஃப் ஒர்க்கில் தெரியும். இந்த பெயிண்டிங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்கு.
நீங்கள் அது எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? பெயிண்டிங்கில் அப்டேட்ஸ்னால் பெயிண்டிங்கில் வந்து டெக்னிக்ஸ் எல்லாமே ஒன்று தான். புதுசாக வந்து யாருன்னா ஒரு வித்தியாசமாக கண்டுபிடிச்சா நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டீச் பண்ணுற லெவலில் இருக்கும்போது அப்டேட் இல்லாமல் நம்ம யாருக்கும் டீச் பண்ண முடியாது. எங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க எப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி நேரில் போயிட்டு அவங்க கிட்ட தான் கற்றுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து டெக்னிக்ஸ் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ எல்லாரும் நிறைய பேர் பார்த்து கற்றுக்குறாங்க. பட் எந்த ஒரு டெக்னிக்குமே அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது நேச்சுரலாக சின்ன சின்ன மைன்யூட் எஃபெக்ட்ஸ் எப்படி மாற்றுறாங்க எல்லாமே அதில் தான் தெரியும். ஸோ நான் அதனால் அதை அப்டேட் ஆகிட்டே இருப்பேன் எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும். நீங்கள் வந்து கற்றுண்டே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இது லேட்டஸ்ட்டாக கற்றுனீங்க? கற்றுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரேசின் ஆர்ட் லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப கற்றுக்கணுன்னு ஆசை. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கற்றுக்கிட்டது இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. இதோட டெக்னிக்ஸ் நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸோ இனி நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். நீங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸும் பண்ணியிருக்கீங்க. எது வந்து சேலஞ்சிங்கான ஆர்ட் ஒர்க்? சேலஞ்சிங்னா ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பேசிக் ஸ்டார்டிங் கற்றுக்கும் போது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா அது ஃபினிஷிங் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு பெயிண்டிங் நான் பண்ணும்போதும் சேலஞ்சிங்காக தான் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் வந்து 18 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க. நீங்கள் வந்து யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? 18 இயர்ஸாக வந்து நான் டீச்சிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 பேருக்குமே நான் டீச் பண்ணிட்டுருக்கேன். ஜிஆர் ஆர்ட்ஸ் சென்டர்ன்ற பேஜ்லேருந்து. பிகாஸ் அந்த வந்து ஜிஆர் ஆர்ட்ஸ் காயத்ரி ராஜா அந்த பேரில் தான் வந்து 18 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பசங்களுக்கும் அந்தந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணி அவங்க லெவல்ஸ் முடிக்க சர்டிஃபிகேட்ஸும் இஷ்யூ பண்ணுறோம். அதேமாதிரி ஆல் ஓவர் இந்தியா எங்கெல்லாம் காம்படிஷன் நடக்குதோ அவங்களோடதெல்லாம் அனுப்பிச்சு அவங்க நிறைய பேர் நேஷ்னல் லெவல் வரைக்கும் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸ். இது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எப்படி தெரியும்? எக்ஸிபிஷன்ஸ் நிறைய இடத்துல வைக்கிற இடத்துல நானும் டிஸ்பிளே பண்ணுவேன். பிடிச்சவங்க பெயிண்டிங்ஸ் வாங்குவாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி வேணும்னு கேட்டாலும் நாங்கள் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நானே பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஓவியர். அதை வந்து நீங்கள் பலருக்கும் சொல்லியும் கொடுக்குறீங்க, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிட்டதை வந்து எக்ஸிபிஷன் பண்ணணும். அந்த எக்ஸிபிஷன்னால் அந்த பசங்க வந்து எவ்வளோ வந்து அதில் என்கரேஜ் ஆகிட்டு எவ்வளோ ஹாப்பினஸ் அதில் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிட்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணுவோம். அப்கமிங் ஆர்டிஸ்ட் அதாவது லேடிஸ் எல்லாம் வந்து எதுவுமே எனக்கு தெரிலன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களால முடியும், அவங்களோட ஆசையெல்லாம் வரைய வச்சு அவங்களதான் எக்ஸிபிட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். நிறைய பேர் ஆர்ட்டை கற்றுக்கணும். நிறைய பேரை வளர்த்து விடணும். அதுவும் விமென்ஸ் நிறைய பேரை வளர்த்து விடணும். எனக்கு அதுதான் வந்து கோல். என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் காயத்ரி ராஜா அவர்கள் ஓவியத்தை பற்றி பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். மேலும் ஜிஆர் ஆர்ட் சென்டர் என்ற ஒரு பள்ளி மூலம் அவர் பலருக்கும் இந்த ஓவியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.